ஓகே, இன்னொரு கேள்வி. இயேசு கிறிஸ்து தரையில் எழுதினாரு, என்ன எழுதினாரு? ஏன்னா இப்போ நம்ம யோவானை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தவங்க ஒரு 2-3 பேர் இந்த கேள்வி எழுதினாலும் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலான்னு. யோவான் 8வது அதிகாரம் 6வது வசனம் வாசிச்சிருங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். என்ன எழுதினாரு? எழுதினார்னு போட்டிருக்கு, என்ன எழுதினார்னே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். நீங்க ஒரு காரியம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். யோவான், நீங்க இந்த யோவான் சுவிசேஷத்தை குறித்து செய்தி பார்த்து கொண்டிருந்தவங்கன்னா புரியும். 7வது அதிகாரம் 1வது வசனத்துல கூடார பண்டிகைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வர்றார். இந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில் தான் என்ன சொல்றாரு? எவனொருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்றாரு, எவனொருவன் தாகமாக இருந்தால் என்கிட்ட வரான், அவனுக்குள்ள இருந்து என்ன வரும்? ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும், நான் தான் அந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லிட்டார். இப்போ இந்த கடைசி நாள், பண்டிகையினுடைய கடைசி நாளில் ஆசாரியர்கள் போய் 2 நிறைய தண்ணி எடுத்துட்டு அந்த பலிபீடத்தின் மேலே ஊற்றணும். ஊற்றும் போது அங்கே இந்த தண்ணீர் ஊற்றும் போது தான் இந்த கடைசி பண்டிகை நாளில் கடைசி நாளில் தான் ஆண்டவர் இதை குறித்து சத்தமாக சொன்னார். ஏன்னா நான் ஜீவ தண்ணீர், நான் இங்கே இருக்கிறேன், என்னையை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சாதாரண தண்ணியை தேடி போகிறீங்க. இங்கே நான் தான் ஜீவ தண்ணீர், என்னையை நிராகரிச்சிட்டீங்க அப்படிங்கிறதான் ஆண்டவருடைய கூற்று. புரியுதா உங்களுக்கு? அங்கே செட்டிங் அந்த விபச்சாரம் பண்ண ஸ்திரியை கொண்டு கூப்பிட்றதுக்கு முன்னாடி கடைசி என்ன சொல்றாரு? யோவான் 7வது அதிகாரத்தில் நான் தான் அந்த ஜீவ தண்ணீர், என்கிட்ட வரணும்னு சொல்றாரு. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஜீவ தண்ணீரை வெறுத்து விட்டு என்ன பண்றாங்க? சாதாரணத்துக்கு போயிடுறாங்க. இப்போ எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தில் இதை ஏற்கனவே அறிந்த இந்த யூதர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஆசாரியர்களும் வேதபாரர்களும் யூதர்களும் இருக்கிறாங்க. இங்க என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய, நல்ல கவனிங்க, அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போனவர்களின் பெயர்களை புழுதியில் எழுதப்படும். இப்ப என்ன? நான் ஜீவ தண்ணீர், என்னை விட்டு அகன்று போயிட்டீங்க. இப்ப என்னை விட்டு அகன்று போய் என்னை நிராகரித்து எங்களுக்கு நீங்க வேணான்னு சொல்லி போறவங்க, அந்த அக்கிரமக்காரர்களுடைய பெயரை எங்க எழுதுவாரு? புழுதியில் எழுதுவார். இப்போ இங்க ஆண்டவர் யார் எழுதினாரு? நின்று குற்றம் சாட்டின பரிசேயர்கள் வேதபாரர்கள் பெயர்களை புழுதியில எழுத ஆரம்பிச்சதுனால தான் அங்கிருந்த வேதபாரகர் இவனெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த வசனம் தெரியும், அவனுங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வசனம் தெரியும். ஏன்னா அப்பதான் என்ன சொல்லி முடிச்சாரு? நான் தான் ஜீவ தண்ணீர், எவனொருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் சொல்லும் போது அவர்களுக்கு தெரியும் இவர் என்ன பண்றாரு. பண்டிகையினுடைய கடைசி நாள்ல அவர் அதை சொல்லுகிறார், நான் தான் ஜீவ தண்ணீர், நான் தான் அந்த மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். ஏன்னா யோவான் 8வது அதிகாரத்தில் அந்த பொறுமை, இந்த உலகத்தில் நான் இருக்க வரைக்கும் நான் தான் ஒளியா இருக்கிறேன், ஐ ஆம் த லைட், ஐ ஆம் த லிவிங் வாட்டர். இந்த ஜீவனுள்ள தண்ணீரை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை வெறுத்ததுனால அவர்களுடைய பெயர் புழுதியில எழுதப்படுங்கிறதுனால ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு? அவர்களுடைய பெயரை தான் புழுதியில் எழுதினாரு. அதை பார்த்தா அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வயசானவர்கள்ல இருந்து வாலிபர்கள் வரைக்கும் ஒவ்வொருவராக போக ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவர் எழுதினது இதுதான். ஓகே, ஆமென்.